தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/2/2015 திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 11:24 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம், நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நாளை சிவராத்திரி. எனவே இன்றும் நாளையும் சிவன் வழிபாட்டிலே சிந்தையை செலுத்தினால் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும். எனவே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டு உயர்ந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எங்கு சென்று கடவுளை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்பாங்க. எந்த துறை நமக்கு வெற்றி பெறணுமோ அந்த துறைக்கேற்ற கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு நாம் சென்றால் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் எந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கோவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசன் இருக்கின்ற இல்லம். ஆலயம் என்று சொல்கிறோம். ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கின்ற இடம். கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் என்றால் உள்ளத்தை கடந்தவர்னு பொருள். ஆனால் அவரை நாம் எங்கும் தேடி செல்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இங்கு அமைதி காக்கவும் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்திலுள்ள இருக்கும். ஆனால் வர்றவங்கள்லாம் பிற வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். எப்போ நீங்கள் வந்தீங்க, இந்த துணி எங்கே வாங்கினீங்க, இந்த சேலை எங்கே வாங்கினீங்க, இது மாதிரி குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் பேசுகின்ற இடமாக சிலர் ஆலயத்தை வைத்து விட்டார்கள். பொதுவாக ஆலயத்துக்குள்ளே நுழைந்தால் அந்த தெய்வத்தினுடைய புகழை பாட வேண்டும். தெய்வத்தினுடைய புகழை பாடுவதனால தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்முடைய ஜாதக ரீதியாக நாம் தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு ரகம். அடுத்து பொதுவான நியதி, இதற்கு இன்ன கோயில்னு இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். திருப்பதி இருக்குது, அது செல்வ வளம் குடிக்கின்ற இடம். எனவே திருப்பதிக்கு சென்றால் ஒரு திருப்பம் நிறைவேறும் என்கிறார்கள். பொருளாதார நிலை உயர்வதற்கு திருப்பதி, உப்புலியப்பன் கோவில், இதுபோன்ற நின்ற கோலத்து பெருமாள்களை எல்லாம் வழிபாடு செய்யலாம். சமயபுரம் இருக்கிறது திருச்சிக்கு பக்கத்தில். சரீர சுகம் கிடைக்க வேண்டுமானால் சமயபுரத்துக்கு செல்லணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அல்லல்கள் வந்து கொண்டே இருந்து மருத்துவ செலவு கூடிக்கொண்டே வருகிறது என்றால் சமயபுரத்துக்கு ஒரு முறை சென்று அந்த சமயபுரத்து மாரியம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீராகும், உள்ளமும் நலமாக அமையும். அதே நேரத்திலே பாவங்கள் விலக வேண்டும், சாபங்கள் விலகி ஓட வேண்டும் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போகணும். 21 தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தமாடி ராமநாத சுவாமியை கும்பிட்டு வரணும். எதிர்ப்புகள் வாழ்க்கையில் நிறைய சில பேருக்கு இப்போ இருக்கும். இப்போ எதிர்ப்பில்லாத மனிதர்களே கிடையாது. ஒரு இடத்துல தொழில் பண்ணால் அங்கே எதிர்ப்பு, உத்தியோகம் பார்த்தா கூட இருக்கிறவங்களால் எதிர்ப்பு, இல்லத்திலே கூட மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, இப்படி எதிர்ப்புகள் அதிகம் இருந்தால் எதிர்ப்புகள் விலக திருப்புகளை பாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்புகள் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு. அந்த முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டிலே ஒரு வீடு திருச்செந்தூர், பகை விலகுகிற இடம். திருச்செந்தூருக்கு போய் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் நம்ம வழிபாடு முடித்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எதிர்ப்புகளெல்லாம் அகன்று ஓடிவிடும். அதே நேரத்தில் கல்வி செல்வம் வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்கிறார்கள். அந்த கல்வி செல்வம் கிடைக்க வேண்டுமானால் பூந்தோட்டம் சென்று சரஸ்வதியை வழிபாடு செய்ய வேண்டும். அதே நேரத்திலே நமக்கெல்லாம் சோதனைகள் அதிகம் வருகிறது. சோதனையாக வந்துக்கிட்டு இருக்கே, நம்ம சாதனை நிகழ்த்தணும்னு நினைக்கிறோம். அப்போ எந்த கோயிலுக்கு போகணும்? நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அங்கே தருமியனுடைய திருவிளையாடலை அதில் அழகாக படம் பிடித்து காட்டியிருப்பார்கள். அது என்ன கோயில் என்றால் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரையில் இருக்குது. ஆதி சொக்கநாதர் கோயில் இருக்குது. அதுபோன்ற ஆலயங்களுக்கெல்லாம் போய் வந்தால் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் கவலைகள் வருபவர்களுக்கு அது மாறும். அதற்கு பின்னாலே யமபயம் சில பேருக்கு வரும். எப்போவுமே இந்த சாகர நினைப்பு மட்டும் வரக்கூடாது. கண்ணதாசனே சொல்லுவார், எப்போவுமே வாராது மரண பயமே அப்படிம்பார். இந்த மரண பயம் மட்டும் வரக்கூடாது. சிலருக்கு மரண பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க போக வேண்டிய ஆலயம் திருவாஞ்சியம் என்ற ஊர். அங்கு சென்று வந்தால் யமபயம் அகலும். எல்லாவற்றிற்கும் மேலாக ராக்கெட் இருக்கு இல்லையா, அது போய்கிட்டே இருந்துச்சான். ஒரு இடத்துல அந்த ராக்கெட் நின்றுச்சு. வானூர்தி ஒரு இடத்துல திடீர்னு ஸ்டக்காகி நின்றுச்சு. அந்த இடம் என்னன்னு பார்த்தா அந்த இடம் திருநள்ளார். நீல வண்ணத்திலே அங்கு ஒரு ஒளி தெரிந்ததாம். அதனாலே தான் அங்கே சனி என்று ஒரு ஆலயம், சனிக்கென்று ஒரு ஆலயம் அங்கே கட்டி இருக்கிறார்கள். அந்த திருநள்ளாறு இருக்கிறதே துயரங்களெல்லாம் துள்ளி ஓடுகின்ற இடம். சனிக்கென்று இருக்கிற ஆலயம், அந்த ஆலயத்திலே தான் நலனுக்கு சனி விலகியதாக ஒரு வரலாறு சொல்கின்றது. எனவே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி,
கண்டகச்சனியெல்லாம் என்று நடப்பவர்களெல்லாம் அந்த திருநள்ளாருக்கு செல்ல வேண்டும். இப்படி ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வீட்டுக் கவலைகள் அதிகரிக்கும் நாள். வெளியூர் செல்வதன் மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடனுக்குடன் பணவரவு வந்து கொண்டே இருக்கும் என்றாலும் கூட மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். சூரிய பலம் அதிகமாக இருப்பதால் அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, வேலைக்காரர்களால் வேதனை வருகின்ற நாள். காரணம் என்ன என்றால் சந்திராஷ்டமம். உடன் இருப்பவர்களாலும் தொல்லை, உடன் பணிபுரிபவர்களாலும் தொல்லை. வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பண வரவு வந்தாலும் கூட வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். பண நெருக்கடி அதிகரிக்கும் நாள். புது முயற்சிகளை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பதுதான் நல்லது. மாலை நேரத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற நாள். உடனுக்குடன் உங்களுக்குள்ள பண தேவைகள் பூர்த்தியாகும். பயணங்களால் லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். தனாதிபதி சந்திரன் 7ல் இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வந்து சேரலாம். கடகராசி நேயர்களே, பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இல்லத்தில் நல்ல சம்பவம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்து பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரலாம். சிம்மராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு பிரதோஷம். எனவே ஆலயத்திற்கு சென்று நந்தியம் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நடக்கும் பணியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ஏனென்று சொன்னால் 8லே கேது, 2லே ராகு. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இரக்கமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். காலையில் வரவு வந்தாலும் கூட மாலையில் பெரும் விரயம் ஏற்படலாம். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. 2லே ராகு இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தும் நாள். தொல்லை தந்த உறவினர்கள் கூட இன்றைக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். பிரச்சனைகள் தீர்ந்து பிரபலஸ்தர்களை சந்தித்து மகிழுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, கனிவாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நாள். 2லே சனி. குணம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். என்ன குணம் என்று சொன்னால் கோபக்குணம். எனவே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப வாய்ப்புகள் வருகிற பொழுதே உபயோகப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்புகின்ற நாள் இந்த நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கையும் உயரும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில். பிள்ளைகளால் நன்மை உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தனுசு ராசி நேயர்களே, விடிவு காலம் ஏற்பட விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் விழிப்புணர்ச்சி தேவை. இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதை பற்றிய கவலையும் மேலோங்கும். எனவே பிரதோஷம் என்பதால் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். மகர ராசி நேயர்களே, ஏக்கங்கள் அகல எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. அஷ்டமாதிபதி சூரியன் 2ல். எனவே வரவு வந்தவுடனேயே செலவாகிவிடும். சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நூதன பொருட்களை வாங்கி மகிழ்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, சம்பள உயர்வால் சந்தோஷம் காணுகின்ற நாள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசையும் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று மாலை உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடைபெறும். சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்பமும் துன்பமும் இணைந்து வருகின்ற நாள் இந்த நாள். தனாதிபதியாக இருக்கிற செவ்வாய் ராசியில் இருப்பதால்
உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும். அதே நேரத்தில் சுக்கிரனும் சூரியனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார்கள். 6க்கு அதிபதி 12இல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையிலும் செயல்படும். திட்டமிடாது செய்த சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களை சந்திப்பீர்கள். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.